ஒன்று ரெண்டு சொல்லி அப்படி இப்படி சண்டை போட்டு கோவத்தோட தான் படுக்க போனது. படுக்க போனப்போ அவன் நிறுத்தாமல் பேசிகிட்டே இருந்தாள். பேச தொடங்கினா அப்புறம் நிறுத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால் அவரும் ஒன்றும் பேசாமல் அப்படியே படுத்துட்டு இருந்தார். தூக்கத்துக்கு இடையில் என்னமோ ஒரு மாதிரி இருந்தது. ஒரு 3-4 டைம் இரும்பினார். கையெட்டி மனைவியை கூப்பிட்டு, கொஞ்சம் சுடுதண்ணி தெரியா, எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார். உள்ளுக்குள்ளே இருந்த கோவமும் தூக்க கலக்கம் எல்லாம் சேர்ந்து, டேபிள் மேலே இருக்கிற ஃப்ளாஸ்கில் வச்சுருக்கேன், போய் எடுத்து குடிங்க அப்படின்னு சொன்னான். காலையில் எழுந்திரிக்க லேட்டானப்போ அதுக்குண்டான கோவத்தை அவர் கூப்பிடலைங்கிற கோவத்தையும் சேர்த்து அவள் சொல்லி தீத்தான். பிள்ளைங்க எழுந்ததுக்கப்புறமும் இன்னும் அவர் எந்திரிக்கலை. கிச்சனில் வேலை செய்கிறதுக்கு இடையில் அவள் கூப்பிட்டு பார்த்தா, ஒரு பதிலுமே இல்லை. ரூமுக்கு வந்து மறுபடியும் கூப்பிட்டா, பேசவே இல்லை. பக்கத்தில் வந்து தொட்டு கூப்பிட்டப்போ தனுத்து மரத்து போன கையும் முகமெல்லாம். கண்ணில் கண்ணீர் ஒழுகின அடையாளங்கள் இருக்குது. தலையணையிலே இருந்தது. பக்கத்தில் இருந்தும் அவளுக்கு தெரியவே இல்லை. கடைசியாக கேட்ட ஒரு வாய் தண்ணி கூட அவனால் கொடுக்க முடியல. பிரியமானவர்களே, ஒரு நிமிஷம் நேரத்துக்காவது உங்கள் பிடிவாதத்தை எல்லாம் மாற்றி வச்சு ஸ்நேகிக்க பாருங்கள். அவங்க போனதுக்கப்புறம் அதை நினச்சி வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அதோட வலி அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.